நீங்கள் பாட்டுக்கும் பிளாஸ்ட்டு போயிடுவீங்க, அவன் இன்னொரு கட்சிக்காரனோட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவ சொல்கிறீங்களா? சும்மா அரசியலுக்காக எங்களை தடுக்கிறாங்க, எங்களை பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும்லாம் எடுபடாது. இப்போ 2-3 டெக்னிக்ஸ் தான் அவங்களோட அரசியலாக நினைக்கிறாங்க. அனுமதி கேட்கறத மறுக்கிறது, அப்புறம் கூட்டம் காத்துக்கிட்டே இருக்க நேரமாக நமக்கு பெரிய அரசியல் கட்சி நம்ம, பெரிய தலைவர் நம்ம, மேடையில் இருக்கிற 10 பேர் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேருக்கு அரசியல் தெரியும்னு கூட தெரியல, இன்க்ளூடிங் விஜய் அவர்கள். உங்களுக்கு கார் தரேன், இன்னும் தனி விமானம் தரேன், இதெல்லாம் ஆசையை தூண்டி ஏமாற்றக்கூடாது. இது ஒரு சரியான புரிதலான அரசியலும் கிடையாது. நமக்கு யார் தேவைன்னா நமக்கு நம்ம கட்சிக்காரன் தேவை. அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெண்ணை எப்படி ஏமாத்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெண்ணை எப்படி கொடுமைப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து கட்சி தொடங்குனதுலேருந்தே சொல்லலாம், தொடங்குனதுலேருந்து இப்போ என்ன பண்ணாலும் எல்லாத்துக்குமே மறுப்பு எதிர்ப்பு, இது 2 வார்த்தை தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போவும் புதுச்சேரியில் ரோட் ஷோக்காக புசியானந்த் அவர்கள் முதலமைச்சர் பார்த்து கேட்டிருந்தாரு. அதுக்கும் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, பொதுக்கூட்டம் மட்டும் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒரு அரசாங்கத்தோட முடிவாக தான் பார்க்க முடியும். இதில் பர்மிஷன் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய உயிர் முக்கியம் இல்லை. அதன் அடிப்படையில் அவங்களோட கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணி, அதுவும் அவங்க கேட்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக போன முறை பொதுக்கூட்டம் போடுறதே விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் நினைக்கிறேன். இந்த முறை திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம் வருது இப்போ நாளைக்குன்னா, அது முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிற டைமு, அப்போ இடையூறு வரும், அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயணிக்கிறதுக்கான இடையூறு வரும். மக்களை நோக்கி தானே சிந்திக்கிறாங்க. இதில் ஒன்றும் நாம் இதை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடலாம் எந்த அரசும் நடந்துக்கல. இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிறத நம்ம அரசியலில் நிறைய நம்ம கவனிக்கலாம். ஆனால் புதுச்சேரி அரசு அவங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், தமிழ்நாட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதனால என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்க வேண்டியதானே. பொதுக்கூட்டமுக்கும் இதுக்கு இன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. பொதுக்கூட்டம்னா ஒரு சேஃபாக நடத்தலாம். 41 உயிர் போயிருக்கு அப்படிங்கும் போது அதன் அடிப்படையில் அதை சிந்திச்சு நம்ம ஊரில் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைல்ல. அதனால அந்த மறுப்புன்றது இவங்க சும்மா அரசியலுக்காக எங்களை தடுக்கிறாங்க, எங்களை பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும்லாம் எடுபடாது. இப்போ அவங்க வாயை திறக்கலை பாருங்க. ஏன்னா தெரியும், அவங்களுக்கே தெரியும் நம்ம கேட்குறதே வேணும்னே கேட்குறோம் இந்த நாளில், இந்த நாள் பிரச்சனை பண்ணணும்னே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்கள இப்போ 2-3 டெக்னிக்ஸ் தான் அவங்களோட அரசியலாக நினைக்கிறாங்க. அனுமதி கேட்கறத மறுக்கிறது, அப்புறம் கூட்டம் காத்துக்கிட்டே இருக்க நேரமாக நமக்கு பெரிய அரசியல் கட்சி நம்ம, பெரிய தலைவர் நம்ம, கூட்டத்தை எவ்வளோ நேரம் நம்ம அந்த இடத்துலையே காஞ்சி கடக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய தலைவர், பெரிய அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படி மக்கள் காத்துக்கிறதையோ மக்கள் நமக்காக வெயிட் பண்ணுறதையோ தான் அரசியல்னு நினைக்காதீங்கன்னு நடிகர் அஜித்குமார் அவர்களே அட்வைஸ் பண்ணிட்டார். ஏன்னா உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து நீங்கள் ஒரு புறநாங்கிதம் அடையாதீங்க. அது ஒரு தவறான புரிதல், தவறான அரசியல். ஏன்னா எந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கு ஆணோ பெண்ணோ ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கும் போது அவங்கள பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அதை போயிட்டு நீங்கள் பெரிய தலைவராக நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு அறிவிலித்தனம் அப்படிங்கிறத தான் எல்லாருமே சொல்கிறோம். நானும் சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறது தான் நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் முன் கரூர் பின் அப்படின்னு வச்சுக்கலாம் மேம். அதுக்கு முன்னாடி அவரோட அரசியல் எப்படி இருந்துச்சு, கரூர் பின் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அந்த கட்சி எப்படி போயிட்டு இருக்கு? பொதுவாகவே இந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக மாறிட்டு இருக்காங்கிற இடம் ஒரு கேள்விக்குறியாக தான் என்னை போன்றவருக்கு இருக்கு. அரசியல் கட்சியாக மாறுற இடத்துல அவங்க இன்னுமே நிறைய ட்ரைனிங் பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு. அங்கே அரசியல் சார்ந்து அரசியலை புரிந்து கொண்டு மேடையில் இருக்கிற 10 பேர் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேருக்கு அரசியல் தெரியும்னு கூட தெரியல, இன்க்ளூடிங் விஜய் அவர்கள். அரசியல் தெரியாமே அரசியல் வந்துட்டாரு. ஆமாங்க, அதுதான் ஒரு ஃபேமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. அதை கடந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, அந்த ஒரு மெயினான ஒரு உட்கரு, ஒரு மையக்கரு ஒன்று இருக்கணும். அந்த பாயிண்ட்டே அவங்கள்ட்ட இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்னை போன்ற இப்போ நான் பெண் அரசியல் தலைவராக இருக்கேன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். இன்றைக்கி பல குடும்பங்களை அழிக்கக்கூடிய ஒரு பேராபத்தாக போதை இருக்குது.
இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இதை போதை கலாச்சாரத்தை ஒழிச்சோன்னா தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும், அடுத்த தலைமுறையை காக்க முடியுங்கிறதுனால நான் தொடர்ச்சியாக களத்தில் இதற்காக குரல் கொடுத்துக்கிட்டு பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பண்ணிட்டு கள்ளத்தனமாக மது விற்கிறத நம்ம வந்து படம் பிடிச்சு காட்டுறோம். இங்கே எல்லா இடத்துலையும் கஞ்சா போன்ற பிற போதைப் பொருள் விற்பனை செய்கிறத சொல்கிறோம். இது மாதிரி நமக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம். ஏன்னா இதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் வருது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணமே இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் தான். இப்போ அதற்காக நான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு பாயிண்டோட செயல்படுறேன். இப்போ இவங்க வந்து என்னன்னா, இவங்க எதிரி, இவங்க வேண்டாம், அவங்க எதிரி, எனக்கு அவங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் பேசுறேன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு நல்ல அரசியலாக பார்க்கப்படாது. ஏன்னா இப்போ பேசுறப்பவே சொல்லியிருப்பாரு, எல்லாரோட குடும்பமும் வந்து மேலே வரணும், எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும், வீட்டுக்கு 2 வண்டி இருக்கணும், இந்த மாதிரியான வசதிகள்லாம் எல்லாமே வரணும், அப்பதான் வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைங்க, தமிழ்நாடு எப்போ முன்னேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலை நாடுகளில் நீங்கள் சொந்தமாக கார் வச்சுக்கிறத குறைச்சிக்குங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கார் போதும், அல்லது காரே வேண்டாம், எங்களுடைய கவர்மெண்ட்டுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் குவாலிட்டியாக ரொம்ப தரமானதாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ தான் வந்து சாலையில் டிராஃபிக் குறையும். நீங்கள் எல்லாரும் கார் வச்சுருந்தா இங்கே போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், அரசியல் தெரியலை. இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க, ஏன் அரசியல் தெரியலைங்கிறது. ஒரு உண்மையாக அரசியலை திங்க் பண்ணக்கூடியவங்கன்னா நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது மேலை நாடுகள் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் ஆஃபீஸ் போகிற நேரத்துலலாம் இங்கே இந்த சுங்கச்சாவடி மாதிரி அங்கே ஒரு அமௌண்ட்டு கட் பண்ணுவாங்க, ஏஆர்பின்னு வச்சு கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து பல மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கட் பண்ணுவாங்க. காரணம், இந்த நேரத்தில் காரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எம்ஆர்டி மெட்ரோவையோ அல்லது பஸ்ஸையோ பயன்படுத்துங்கன்னு தான் வலியுறுத்துது. டிராஃபிக் குறையணும். இதுதான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எது? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே தரமானதாக இருந்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் அமைஞ்சிச்சுன்னா, இங்கே தனியாருக்கோ இந்த பிரைவேட்டாக இருக்கிறவருக்கோ அதுக்கான வேலைகள் குறைச்சலாயிடும். பாருங்களேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலை எடுத்துங்க, மருத்துவமனைகள் தரமானதாக இருக்கணும், எல்லா வசதியோடு இருக்கணும், எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் அங்கே பண்ணணும், எல்லா விதமான ஸ்கேன் சிஸ்டம் அங்கே பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கணும். இப்படி இருந்தால் ஏழை எளிய மக்கள் முழுவதுமாக பலன் பெற முடியும். ஏழை எளிய மக்கள் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே, இதுல என்ன ஏழை எளிய மக்கள், எல்லா மக்களுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து மருத்துவமனை இருக்கணும். அதே மாதிரி கல்வி, அரசாங்க பள்ளியில் வந்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த அரசாங்க பள்ளிகளில் உள்ள பிரச்சனைகளை எப்படி குறைக்க முடியும்? இன்னைக்கும் ஓராசிரியர் பள்ளி இருக்கு, கிட்டத்தட்ட 1600 பள்ளிகளுக்கு மேல ஓராசிரியர் பள்ளி இருக்கு. ஒரே ஒரு ஆசிரியர் தான் பள்ளிக்கே இருப்பாங்க. அப்ப தனியார் பள்ளிகள் வந்து டெவலப் ஆகிட்டே போறாங்க, ஏன் அரசாங்க பள்ளிகள் டெவலப் ஆகலை? அதற்கான காரணம் என்ன? இது ஒரு விற்பனையா, இது ஒரு வியாபாரமாக மாறி எவ்வளவு பெரிய வியாபாரமாக இன்னைக்கு ஏன் மனுஷன் ஓடுறான் தமிழ்நாட்டிலன்னா 2 விஷயத்துக்காக தான் ஓடுறான். ஒன்று, பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக, நல்ல படிப்பு கொடுக்கணும், எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் கட்டுறோங்கிறதுக்காக ஓடுறாங்க. இன்னொன்று, மருத்துவமனைக்கு செலவு பண்ணிட்டு இந்த வசதி இங்கே இல்லை, தனியார் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்காங்க. இதைத்தான் பற்றி பேசணுமே தவிர, உங்களுக்கு கார் தரேன், இன்னும் தனி விமானம் தரேன், இதெல்லாம் ஆசையை தூண்டி வந்து ஏமாற்றக்கூடாது. இது ஒரு சரியான புரிதலான அரசியலும் கிடையாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இபிஎஸ் வந்து இந்த எதிர்கட்சியிலேருந்து 3வது இடத்துக்கு போயிட்டாரு, 2வது இடத்துக்கு வந்து விஜய் வருவார், ஏன்னா வந்து அதில் தோற்றுட்டார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போனா இதை வச்சு பார்க்கும்போது இபிஎஸை விட நம்ம விஜய் அவர்கள் வந்து அரசியலில் ஏதோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறான்னு இருக்குல்லங்க, அரசியலில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்கள வந்து அவங்க அப்புறம் வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி பேசுகிறத போய் நாம் வந்து ஒரு விஷயமா நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாதுல்ல. இப்போ பொதுவாக நீங்கள் போய் கேட்டு பாருங்க, 4 ஆண்டு காலம் சென்ற ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சியில் எவ்வளவு நன்மைகள் இருந்தது, துறை வாரியாக, ஒவ்வொரு துறை வாரியாக, நீட் 7% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நீங்கள் டெல்டா மாவட்டங்களை மாற்றினதா இருக்கட்டும், கால்நடை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், தூர்வாரும் பணியாக இருக்கட்டும், விவசாயிகளோட பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களோட பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுத்தாரு. எல்லாரையுமே துறை வாரியாக மதித்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றணும், நாம நல்ல முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒற்றை இலக்குல செயல்பட்டாரு. அங்க மக்களாட்சியும் இருந்தது. ஆனா இன்னைக்கு குடும்பத்திற்கான ஒரு ஆட்சி, தன்னுடைய வாரிசுகளுக்கான ஒரு ஆட்சி,
இங்க திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் சொன்னாதான் காவல் நிலையத்திலேயே வழக்கு எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா அந்த வழக்கை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து சர்வாதிகார போக்கு. இங்க மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கு, ஆகா இந்த ஆட்சியில நம்ம என்ன எது கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸும் நடவடிக்கை எடுக்கல. எவ்வளவு பெண்கள் சொல்றாங்க, இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளத்தனமாக 25 ரூபாய்க்கு கள்ள ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா நாங்க போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறத பெண்கள் கூட்டமாக சென்று போராட்டம் பண்ண இடத்துல இருக்காங்கல்ல, பாத்தீங்கல்ல. அப்ப என்ன நடக்குது இங்க நடக்கிறது எல்லாமே அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஆட்சி. திமுகவினர் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே இலக்கோட போதைப் பொருள் விற்பனையில ஈடுபடுறவங்களும் திமுக காரவங்க, ரவுடிசம் திமுக காரவங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களா உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருக்கவர் கூட அந்த வழக்குல இருக்காரு. இங்க பெண்களுக்கு எத்தனை அந்த திமுகவோட விழுப்புரம் அங்க கூட பாத்தீங்கன்னா 6 மாசமா தொடர் பாலியல் கொடுமை செஞ்சிருக்கிறதா ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கலையா? இது எல்லா ஆட்சியிலுமே இந்த பாலியல் வன்கொடுமைன்றது தொடர்ந்து நடந்துட்டே தானே வரும். 40% அது கரெக்டா கேட்டீங்க. 40% அதிகமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு மகளிர் ஆணையமே சொல்லுது இல்ல, திருமதி குமாரி அவர்கள் சொல்றாங்கல்ல, அதைத்தான் கவனிக்கணும். நீங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிறது காலம் காலமாக உள்ள பிரச்சனை தான். ஆனா அந்த காலம் காலமாக என்ன ஆகணும், குறையணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலியல் சமத்துவம் குறித்து பேசுறோம். பெண்கள் இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே திறமையானவர்களாக சாதிக்க துடிச்சிட்டு இருக்காங்க, பல துறைகள்ல ஷைன் ஆயிட்டு இருக்காங்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்ப கொடுமைகள் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த குற்றங்கள் குறையணும். அதுக்கு மாறாக 2022க்கு பிறகு 40-50% பாலியல் குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ அந்த வழக்குகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்குங்கிறத தான் இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நம்ம அரசையே சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம். தனி மனித ஒழுக்கம்ன்றது இப்ப இருக்க மனுஷங்க அவங்க கிட்ட இல்ல, அப்படி அவங்க யோசனை அப்படி போகுது இல்ல, அப்ப அரசை மட்டும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது இதுல. இல்லம்மா, நீங்க அரசோட கடமை என்னவாக இருக்கணும்னா, ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றம் செய்த குற்றவாளிக்கு சரியான நேரத்துல காலதாமதம் இல்லாம கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா மீண்டும் அந்த குற்றம் செய்வதற்கு மற்றவன் பயப்படுவான். மற்றவன் இந்த குற்றத்தை செய்யுமா, ஆஹா இப்படி இவனுக்கு தண்டனை கிடைச்சிட்டேன்னு சொல்லி பயப்படுவான். அந்த இடத்துல அரசு கவனம் செலுத்தாததுனாலதான் தொடர்ச்சியாக இங்க குற்றங்கள் அதிகமாகுது. இப்ப நீங்க மன்னர் காலத்திலேயே போங்க, ஒரு ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த வழக்குக்கு எப்படிப்பட்ட தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க பாக்குறீங்கல்ல. குற்றம் இவங்கதான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா சொந்த மகனையே தண்டனைக்கு உட்படுத்திய கதைகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விரைவு நீதிமன்றங்கள்னு சொல்லி அதை புஷ் பண்ணி எத்தனை வழக்குகள் முடிச்சிருக்காங்க. ஒரு மினிமம் பீரியட் ஒன்று செட் பண்ணணும்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள்ள நாங்க முடிக்கணும், 6 மாதத்துக்குள்ள தண்டனை வழங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் செயல்படுதா? நீங்க சட்டமன்றத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னா பாலியல் குற்றங்கள் செய்யறவங்களுக்கான தண்டனைகளை அதிகரிக்கிறோம். பெண்ணை பார்த்த பெண் பின்னாடி போனாலோ அல்லது அவங்களை தவறா பேசினாலோ இதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அப்படி ஒரு குற்றம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வருதுன்னா அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற இடத்தையும் நெருங்கிறது இல்லை. அதற்கு முன்னாலே அவனால முடிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது, எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும் சொல்லி அந்த குற்றவாளி நிரபராதியாக மாறிடுறான். அப்ப அந்த குற்றவாளி நிரபராதியாக மாறி அவன் பாட்டு ரொம்ப ஜாலியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அவன் குற்றம் செய்தது நல்லா தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு கெட்டவன், இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல மக்கள். அதே எண்ண ஊட்டத்துல இருக்கவன் என்ன செய்வான், இவனே இதை செஞ்சுட்டு ஜாலியா தானே இருக்கான், அப்ப நாமளும் இந்த குற்றத்தை செய்வோம், நமக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காதுன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? நீங்க சொல்றது சரிதான். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறத தாண்டி இப்ப தனி மனித ஒழுக்கம் மட்டும் இருந்து மனித சமூகம் நல்லா இருந்துரும்னா நீதிமன்றம் தேவையில்ல, காவல் நிலையம் தேவையில்ல, அவ்வளவு ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமா? அப்ப இதெல்லாம் உருவாக்கப்பட்டது யாருக்காக? மனிதன் இப்படியெல்லாம் குற்றங்கள் செய்வான், நம்ம மற்றவர்களுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அந்த அரசு எப்படி இருக்கணும், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை வச்சிருக்காரு. காவல்துறை சரியா செயல்படுறது இல்லைங்கிறத தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒரே மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் காவல்துறை குறை சொல்லல, மக்களை பாதுகாப்பதும் நீங்க தான், இல்லைன்னு சொல்லல, உண்மையாக உழைப்பவர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் தாங்க முடியாம அவங்களோட கை பாவையாக இன்னைக்கு செயல்படுறாங்க. அந்த இண்டிபெண்டன்சி இல்லை,
ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான போலீஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து தமிழக காவல்துறையை நடத்தினாங்க. ஏன்னா அங்க அவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில அதிமுகவோட நிர்வாகிகளோ அல்லது பொறுப்புல இருக்கவங்களோ பதவியில இருக்கவங்களோ யாருமே வந்து காவல்துறையோட நீங்க எதுவும் எந்த கனெக்ஷனும் வச்சுக்க கூடாது. அது ஒரு இண்டிபெண்டா சுதந்திரமாக செயல்படக்கூடிய துறையாக காவல்துறை இருந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்தை ரொம்பவே வலிமையா வலியுறுத்தினவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதன் வழியிலேயே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறத ரொம்பவே கவனம் செலுத்தினாங்க. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொலை இல்லாத நாள் இருக்கா? பெண்களுக்கு எதிரான கொலை எவ்வளவு நடந்துட்டு இருக்கு பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு 12வது படிக்கிற 11வது படிக்கிற பொண்ணு நடந்து போகும்போது 16 வயசு பொண்ணை வெட்டி கொள்றாங்க. ஒரு டீச்சர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பர்சனலான அட்டாக் அப்படின்னு சொன்னாலுமா, அந்த பர்சனல் அட்டாக் எங்க நடந்திருக்கு? பொது இடத்துல நடந்திருக்கு, சாலையில் நடந்திருக்கு, பட்டப்பகல்ல ரோட்ல நடந்திருக்கு. ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகல் ஒரு 6 மணி இருட்டி கூட போகல 6 to 6:15 அந்த டைம்ல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்திலே கொலை, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போய் ஆசிரியை வெட்டி கொலை, ஒரு கிராம நிர்வாக அலுவலரை கொலை, எத்தனை தாக்குதல், வழக்கறிஞர்கள் மேல தாக்குதல் நடக்கலையா? யாரும் எதுவுமே இங்க கண்ட்ரோலாவே இல்ல, கட்டுப்பாட்டிலே இல்ல. கட்டுப்பாட்டை மீறி, காரணம் ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிறது தான். தண்டனை கடுமையாகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்க குற்றவாளிக்கு உதவி செய்றீங்களே, குற்றம் செய்யறவனுக்கு துணை போறீங்களே, குற்றம் செய்யறவனை தான் உங்களுக்கு வந்து வேண்டியவனா இருக்கான். அப்பாவியாக பாதிக்கப்பட்டவங்க வந்து இங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கண்ணே தெரியல. நமக்கு யார் தேவைன்னா, நமக்கு நம்ம கட்சிக்காரன் தேவை. அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெண்ணை எப்படி ஏமாத்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெண்ணை எப்படி கொடுமைப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரியான ஒரு மனநிலையில திமுகவினர், திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்காரங்களுடைய ஆட்சியை தான் இங்க கொடுத்துட்டு இருக்கே தவிர, பொதுமக்களுக்கான, வெகுஜன மக்களுக்கான, பாமர மக்களுக்கான, சாமானியர்களுக்கான ஒரு ஆட்சி கொடுக்கல அப்படிங்கிறத மக்களே சொல்றாங்க. நாங்க வந்து ரொம்பவே பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, தினகரன் சொன்னாருன்னு 2வது இடத்துக்கு. முதல் இடத்துல அதிமுகங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் 2வது 3வது இடத்துக்கான ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. 2வது இடத்துல யார் வரணும், திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற போட்டி தான். விஜய் அவர்கள் சொல்ற மாதிரியும் போட்டி அவங்க 2 பேருக்கும் தான். நன்றி.